எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து அந்த லீவ் டயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த பருப்பு வடை ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சோண்டு வந்து கடலைப்பருப்பு மட்டும் மீதி வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. அதை வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு கிணத்துல தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசு பெருசாகவே சாப்பிங் போர்டில் வெட்டி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இதாக வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த கிணத்துல போட்டு எல்லாம் வந்து இந்த இதை விருந்தார ஆச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி அது எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் எடுத்து உருண்டையாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 100 ml 150 ml ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சூடு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு சூடு பண்ணுங்கள். அந்த சூடு கொஞ்சம் வந்து வந்தோடனே ஒரு சின்ன இதை வந்து கடலை மாவு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். அது மேலே எம்பி வந்துச்சுன்னா சூடு வந்து கரெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கையில் வந்து லேஸாக அப்படி இந்த மாதிரி தட்டி போடுங்க. தட்டி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா கட்டியாக நல்லா நிற்கும் அது வந்து. அப்புறமேட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் கண்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த வடையை வந்து எடுத்து கிணத்துல வச்சுருங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க. அவங்க வந்து நல்லா அந்த சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட இந்த பருப்பு வடையை வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சு. நன்றி. பொடலங்காய் பஜ்ஜி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பொடலங்காய் அவ்வளோவா பிடிக்காது ஒரு சில பிள்ளைங்களுக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பொடலங்காய் வச்சு பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா சுட செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடலங்காய் எடுத்துகிட்டு தோலில் மேலே இருக்கிற இதெல்லாம் சீவி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் துண்டாக வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு நடுவில் அந்த விதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளும் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டு அதுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வெட்டி வச்ச அந்த பொடலங்காய் எல்லாம் வட்டமாக இருக்கிறதெல்லாம் வந்து அதில் முக்கி எடுத்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு வந்து ஏறினதுக்கப்புறம் அந்த பொடலங்காய் இதெல்லாம் முக்கி எடுத்து அதில் போட்டுருங்க. அந்த மாவில் முக்கி அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க. அதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.